நம்ம வீட்டில் வந்து க்ளீனிங் ப்ராசஸ் அப்போ ரொம்ப கஷ்டமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபேனை துடைக்கிறது, ஏணி போட்டு ஏறி நம்ம துடைக்கிறது. அதே ஃபேனே வந்து நம்ம சோஃபாவில் உட்காந்துருக்கோம், முன்னாடி டேபிளில் இருக்குது அப்படின்னா நல்லா துடைப்போம். என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற வேலை ஒன்று தான், ஆனால் மேலே ஏறி கஷ்டப்பட்டு பண்ணும்போது நம்ம உடம்பு டயர்டாகிறது, ஒரு அப்நார்மல் பொசிஷனில் நம்ம பண்ணும்போது ஆப்வியஸாக ஒரு ஃபெட்டிக் இருக்கும், ஒரு பெயின் ஃபேக்டர் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, ரோபோட்டிக் சர்ஜரியில் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியில் யூஸ்வலாக ஒரு டீம், அசிஸ்டன்ட் சர்ஜன், ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாம் சுற்றி இருப்பாங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் நின்றுட்டே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ரோபோட்டிக் சர்ஜரியில் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணுவீங்க. ஷோல்டர் பெயின், கையில் வர ட்ரெமர்ஸு எல்லாமே இருக்காது. சர்ஜன் கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க. சர்ஜன் தானே கம்ஃபர்ட்டாக இருக்காங்க, பேஷண்ட்க்கு எப்படி இது பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ஜனோட ஸ்கில் வந்து டைம் ஆக ஆக கண்டிப்பாக ஒரு சின்ன லெவலில் குறையும். ஸோ அந்த குறையிற வாய்ப்பு இங்கே கம்மி. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ஸ். ஓப்பன் ஆப்ரேஷன்லையோ லேப்ரோஸ்கோபிக் ஆப்ரேஷன்லையோ சர்ஜன் வந்து ஒரு டாக்டர் நம்பி தான் வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியும். அவங்க வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு உறுப்பை தள்ளி பிடிக்கணும்னு சொன்னால் அதை தள்ளி கரெக்டாக பிடிக்கணும். அசிஸ்டிங்கில் கொஞ்சம் சின்ன லெவலில் ஏதாவது மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரோபோட்டிக் சர்ஜரி நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ரோபோட்டிக் ஆர்ம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் 4 ஆர்ம்ஸுமே சீஃப் சர்ஜன் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதாவது அதில் ஒரு ஆர்மை நம்ம கண்ட்ரோல் எடுத்து ஒரு உறுப்பை தள்ளி பிடிச்சோம் அப்படின்னா எத்தனை மணி நேரம் வேணாலும் அசையாமல் அதே பொசிஷனில் தள்ளி பிடிச்சிருக்க முடியும். இன்னொன்று, சர்ஜன் நினைக்கிறத சர்ஜனே வந்து அசிஸ்டன்ட் ரோலையும் எடுத்து இன்னொரு ஆர்ம் மூலமாக பண்ணிக்கலாம். ஸோ த சர்ஜன் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல்ஸ் த ரோபோட் வித்தவுட் டிபெண்டிங் எனிபடி. ஸோ சர்ஜனோட ஸ்கில் எல்லாமே பேஷண்ட் கிடைக்கிறதுனால பேஷண்ட்டோட அவுட்கம் ரொம்பவே நல்லாயிருக்கும்.